SRMPR குளோபல் ரயில்வேஸின் மகான்களின் மகா தரிசன சுற்றுலா. முன்பதிவுக்கு அழையுங்கள் 8008800800. நம்ம உத்தரப்பிரதேசத்துல கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த தடவை இந்தியா கூட்டணி அதிக இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. கருத்து கணிப்புகள்லாம் அதிக இடங்கள்ல பாஜக வெற்றி பெறும் 60 இடங்களுக்கு மேலன்னு சொல்லும் போது இவங்க குறைவான இடங்கள் தான் வந்திருக்கு. இந்தியா கூட்டணி தான் அதிகமா வெற்றி பெற்றிருக்கு. இப்ப இதற்கு காரணம் அப்படின்னு பார்க்கும்போது RSS அங்க ஒதுங்கி இருந்தது அப்படிங்கிற ஒரு தகவல், ஒரு கருத்துக்கள்லாம் வருது. அப்ப இதெல்லாம் தான் எதிர்கட்சிகளுக்கு பலமா அமைஞ்சிருச்சா? கடந்த 2 தேர்தல்களையும் 14லயும் சரி 19லயும் சரி அங்க RSS கள பணியாற்றியது. அங்க வாலண்டியர்ஸா அவங்க பணியாற்றினாங்க. அதனால் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருந்தது. இந்த முறை ஒதுங்கி இருந்துட்டாங்க அப்படிங்கிறது சரியான பார்வையா? இல்ல, RSS என்னைக்குமே அவங்களுக்கு இந்த அகண்ட பாரதம், இந்துத்துவா அப்படிங்கிறதுக்கு 100 வருஷமா உழைக்கிற ஒரு அமைப்பு. பிஜேபியோட பின்புலம், முதுகெலும்பு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவங்க அந்த உழைப்பை நிறுத்துவாங்க அப்படிங்கிறதுல நம்பிக்கையே இல்லை. இங்கே என்ன சிக்கல் அப்படிங்கிறது, மணிப்பூர் பிரச்சனையை ஆரம்பித்ததே RSS தான். இதில் மணிப்பூரில் இருந்த மெய்த்தி மக்களை இந்து மக்களாக மாற்றி அமைத்ததற்கு பெரும்பாலான காரணம் RSS. அவங்க தங்களை இந்துக்களாக, ஒரு பழங்குடி மக்கள் தங்களை இந்துக்களாக உணர ஆரம்பித்து கிறிஸ்தவர்களை தங்களை எதிரிகளாக உணர ஆரம்பித்தது பழைய பிரச்சனைக்கு எரியும் தீயை உருவாக்கிடுச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவர் இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே ஃபீட்பேக். அவர் சொன்னார்ல, எங்கள் கட்சிக்குள்ளே நடக்கிற ஃபீட்பேக் அப்படிங்கிறது ஓப்பனாக ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு. ஏன்னா நாட்டு மக்களுக்கு தெரியட்டும் நாங்கள் என்னென்ன தப்பு செய்திருக்கோம்னு. முதல் தப்பு ஜாதி வேற்றுமை. RSS வர்ணாசிரமம் அப்படின்னு அஸ்ஸாம் முதல்வரே ஒரு தடவை சொல்லி ட்வீட்டை டெலீட் பண்ணியிருக்காரு. அவங்களுக்குள் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்காக பக்வல் மெக்கன்சி பற்றி சொல்கிறாரு. ஒரு என்ன ஒரு இதுவாக சொல்கிறார், பாபர் மஸ்ஜிதில் அவர் RSS கொள்கையில் தீவிர பிடிப்பு இருந்து ஜாதி விஷயத்தினால தான் அவர் வெளியில் வந்திருக்கார். அங்கே ஸ்ட்ராங்கான வர்ணாசிரமம் கடைபிடிக்கப்பட்டனால் மட்டும்தான் அவர் RSS வெளியிலேருந்து வெளியில் வந்திருக்கார். இல்லாட்டி அவர் வெளியிலே வந்திருக்க மாட்டார். அவரும் பாபர் மஸ்ஜிதை இடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆள் தான். அவரை போய் அவர் அறிவில்லை அப்படி இப்படிலாம் பேசிட்டார். ஒரு எழுத்தாளர், அவர் புத்தகத்தை முதல்ல வாசித்த பிறகு அடுத்தவங்களை விமர்சிங்க. அப்புறம் அவர் சொல்றது என்ன அப்படின்னா, RSSஐ பொறுத்த வரைக்கும் தீவிர வர்ணாசிரமம் இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த தவறு ஒன்று இருக்கிற வரைக்கும் உத்தரப்பிரதேசத்தில் தலித் மக்கள் முழித்து கொண்டார்கள். ஏன் என்றால், நான் இதை பல்வேறு தடவை நான் டிவியில் பேசியிருக்கதான். நிறைய தலித் மக்களுக்கு மாயாவதி சப்போர்ட்டர்ஸும் அங்கே இருக்காங்க. கஞ்சிராம் சப்போர்ட்டர், மாயாவதி சப்போர்ட்டர் எல்லாருமே இருக்காங்க அங்கே. இங்கே மாதிரி தமிழ்நாடு மாதிரி இல்லை. 20லேருந்து 25%லேருந்து ஈவன் முஸ்லீம்ஸ் சில தொகுதிகளில் 30% மேலேயும் இஸ்லாமியர்கள் அவர்களும் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஒரு பெரிய மெஜாரிட்டி சிறுபான்மையினரும் இருக்கு. சிறுபான்மையினரை பற்றி எங்கெல்லாம் மோடி பேசினாரோ அங்கெல்லாம் அடி விழுந்திருக்கு. அவர் எங்கெல்லாம் எரும மாடு பற்றி பேசினாரோ, மங்கள் சூத்ரா பற்றி பேசினாரோ, அயோத்தி பற்றி பேசினாரோ, எந்த இடங்களில் அந்த பர்டிகுலர் இடங்களில் கண்டிப்பா தோல்வி அடைஞ்சிருக்கு. இல்ல, இந்த இடத்துல மட்டும் கிருத்திகா இங்கேயும் சொல்லி முடிச்சிடறேன். எங்கெல்லாம் அவரு ஒரு மாதிரி அன்னெசரியா பேசியிருக்காரோ அங்கெல்லாம் அடி விழுந்திருக்கு. இன்னொன்று, அங்கே ஸ்ட்ராங் வர்ணாசிரமம் இவங்க RSSம் கடைப்பிடிக்கிறாங்க, பிஜேபியும் கடைப்பிடிக்கிறாங்க. இப்போ நம்ம தமிழிசை நிர்மலா மேடம் பிரச்சனைகளே எந்த அளவுக்கு வர்ணாசிரமம் விளையாடுது அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம். உழைப்பவர்களுக்கு முதலிடம் கொடுப்பதில்லை, உழைக்காம இருக்கிறவங்களுக்கு அவங்களோட இப்படி நீங்க எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியிலையும் எல்லாமே இருக்கு. இதே வர்ணாசிரமம் எல்லா கட்சியிலையும் கை காட்டி சொல்றதுக்கு நிறைய இருக்கு. எல்லா கட்சிகளிலும் இருக்கு. பெண்ணடிமைத்தனம் அதை விட மிக மிக அதிகமா. அப்ப பாஜக மட்டும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இருங்க, அதெல்லாம் எடுத்துதான் பேசணும். ஆனா நான் சொல்ற விஷயத்துக்கு வாங்க. உத்தரப்பிரதேசத்துல மிக அதிகமா தோத்தது அந்த கான்ஸ்டிடியூஷனை கையில எடுத்ததுதான். என்ன அப்படின்னா, அரசியல் அமைப்பை மிக்க ஆணவத்தோடு அரசியல் அமைப்பை மாற்றி அமைப்போம் அப்படின்னு அவங்க சொன்ன ஒரு விஷயம் RSS உணர்ந்திருக்கு. இல்ல, மாற்றி அமைப்போம் எங்க சொன்னாங்க? மாற்றி அமைப்போம் எங்க சொன்னாங்க? இல்ல கிருத்திகா, நீங்க அது முதல்ல எங்க சொன்னாங்க? மாற்றி அமைப்போம் சொன்னாங்கங்கறீங்க. இல்லையே, MP அவங்க சொன்னது யாருமே அதுக்கு மாற்று கருத்து தெரிவிக்கவில்லை. மாற்றி அமைக்க 400 வேணும் சொன்னதே அரசியல் மாற்றி அமைக்க தான். அது நீங்க உங்களுடைய பிரச்சாரம், உங்களுடைய பிரச்சாரம், அது உங்களுடைய பிரச்சாரம். அந்த பிரச்சாரம். ஆனா உண்மை அவங்க சொன்னது உண்மை இல்ல.
இந்த மாதிரி இல்ல நீங்க நம்புறீங்க சரி இல்ல நம்பல இல்ல அப்படி இல்ல கிருத்திகா தவறான கருத்து குமார் சார் நீங்க அமைதியா இருக்கீங்க இல்ல அவங்க எங்க சொன்னாங்கங்கறது நீங்க இல்ல இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்ல ஒரே ஒரு செகண்ட் மேடம் இந்த ஒரு இடத்துல மேடம் கொஞ்சம் நீங்க நல்லா தான் பேசுறீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா பேசவே இல்ல இல்ல இந்த ஒரு இடத்துல மட்டும் நீங்க சுருக்கமா சொல்லுங்க பதில் சொல்லிறேன் அதாவது கான்ஸ்டிடியூயன்ட் அசெம்பிளி எதுக்காக இருக்கு 100 வருஷத்துக்கு முன்னால ஏற்றுனதை தான் வச்சு அடுத்த 500 வருஷத்துக்கு நடத்தணும்னு ஒண்ணும் கிடையாது அந்த பாயிண்ட்காக நான் சொல்றேன் டு தி பாயிண்ட் சொல்றேன் இல்ல மாற்றுவோம் சொன்னாங்களா வந்து தேவையான இருங்க கான்ஸ்டிடியூஷனா தேவை இல்ல கான்ஸ்டிடியூஷனா இருங்க கிருத்திகா நான் வரேன் இருங்க மேடம் கிருத்திகா நான் வரேன் ஒரு நிமிஷம் மேடம் இருங்க கான்ஸ்டிடியூஷனா இருங்க கிருத்திகா கொஞ்சம் இருங்க கிருத்திகா இருங்க கொஞ்சம் கிருத்திகா இருங்க சார் அதெல்லாம் வேணாம் சார் கதை ஒரே இத சொல்லுங்க அவங்க மாற்றுவோம்னு சொன்னாங்களா இல்லையா பாஜக அந்த தொகுதியில இருக்கிற எம்பி அந்த பைஜாபாத்துடைய எம்பி கான்ஸ்டிடியூஷனை நாங்க தேவைப்பட்டா திருத்துவோம்னு சொன்னாரு சரி பாஜக கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி இருக்கு சரி நான் வரேன் கிருத்திகா பேசலாம் மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி மாத்துறதுக்கு அதிகாரம் இல்லன்னு நம்ம சரி நான் எடுத்துக்கிறேன் சட்டத்தை நான்மாங்க நூல் எழுதுனவன் சரி சார் நான் எடுத்துக்கிறேன் கிருத்திகா பேசுங்க அதுல ஒரு தப்பு கிடையாதுன்றேன் அப்படி சொல்லிருந்தாலும் கிருத்திகா பேசுங்க நீங்க சொல்றாரு பாருங்க நீங்க எதுக்கு மேடம் பதறீங்க அவங்களே பதறல அவங்க பதறன்னு கிடையாது தவறான தகவலை சொல்ல கூடாதுல்ல நீங்க பிரச்சாரத்துல பேசுறது வேற இங்க பேசுறது வேற காலத்துக்கு தகுந்த மாதிரி குமார் சார் இருங்க விருப்பம் இல்லை சொல்லுங்க இந்த கான்ஸ்டிடியூஷன்ல உங்களுக்கு விருப்பம் இல்லை ஏன் வல்லபாய் பட்டேல் கொடுத்த வாக்குறுதியே ஆர்டிகல் 370 அவங்க மாத்துறாங்க 100க்கு மேற்பட்ட அமெண்ட்மென்ட் போட்டு திருத்தினது காங்கிரஸ் எத்தனை அமெண்ட்மென்ட் போட்டு எத்தனை சட்டம் திருத்திருக்காங்க காங்கிரஸ் இருங்க ஜமத்துக்கு இருங்க மாறுது டாபிக் உள்ள போட்டுமா வேண்டாமா பேசுங்க ஓகே சரி ஏன்னா எப்போதுமே மடைமாற்றம் அரசியல் இவங்களுக்கு கை வந்த கலை அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா தலித் விஷயங்களில் இவங்க மிக கவனக்குறைவாக இருந்ததனால் தலித்துகள் பாஜகவுக்கு எதிராக திரும்பி விட்டார்கள் சிறுபான்மையினர் ஆணவத்தால் அதீத ஆணவத்தால் சிறுபான்மையினர் முன்னாடியெல்லாம் பிஜேபிக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ண சிறுபான்மையினர் கூட அவங்களுக்கு எதிராக திருந்திட்டாங்க மணிப்பூர்ல 2 தொகுதியும் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு நான் மணிப்பூர்ல இருந்து அங்க சர்வீஸ் பண்ணியிருக்கேன் நிறைய கேம்புகளுக்கு விசிட் பண்ணியிருக்கேன் மெய்ட்டிகள் ஆக்சுவலி எந்த ஒரு இது இருந்தாலும் மெய்ட்டிகள் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நம்பிக்கை இருந்தது ஆனா இல்லை இந்த வார்த்தைகள் பீரேன் சிங் வந்து காங்கிரஸ்லேருந்து வந்தவர் அஸ்ஸாம்ல நிறைய வடகிழக்குலேருந்து வந்தவங்க காங்கிரஸ்லேருந்து வந்தவங்க அதனால காங்கிரஸ்லேருந்து வந்தவங்களை தூக்கிட்டு ஆர்எஸ்எஸ்லேருந்து பிஜேபிலேருந்து இருக்கிறவங்க சங் பரிவார்லேருந்து இருக்கிறவங்க தான் வரணும் அப்படிங்கிற உள்கருத்து பொதிந்தது தான் அந்த பேச்சு மணிப்பூர் கலவரத்தை அடக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நல்ல கலவரத்தை உருவாக்கினது இந்த கலவரத்தை காரணம் வெறுப்பு அரசியல் தான் சரி நான் எடுத்துக்கிறேன் கிருத்திகா அவங்க தொடவே இல்லை கிருத்திகாட்ட இப்போ அந்த தேர்தல் பிரச்சாரத்துல இரு தரப்புமே கண்ணியத்தை கடைபிடிக்கவில்லை அப்படிங்கிற வார்த்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார் இந்த விஷயங்களை எல்லாம் இந்த பிரச்சாரம் இந்த தேர்தலாம் தாண்டி தேசத்தோட நலன்ல நம்ம வந்து கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறார் வணக்கம் நான் பேசலாமா பேசுங்க இதில் வந்து நான் அங்கே தொடர்ச்சியாக நான் அதை பேசலை ஆக்சுவலி ஸோ அவங்க ஒரு தரப்பு தான் கண்ணியம் கடைபிடிக்கவில்லை ராகுல் காந்தி எந்த விதத்திலையும் எந்த ஒரு இடத்துலையும் கண்ணியத்தை துளி கூட தவற விடவில்லை ஏன் திமுகவில் கூட மிக மோசமாக பேசக்கூடிய பேச்சாளர்கள் இருந்தாங்க அவங்க இந்த தேர்தலில் கண்ணில் படவே இல்லை இருந்தாங்க ஒரு காலத்தில் ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவர்களும் கண்ணியம் கடைபிடித்தார்கள் கண்ணியம் கடைபிடிக்காத ஒரே கட்சி அதுவும் முக்கியமாக சோசியல் மீடியாவில் ஒரு துளி கூட கண்ணியம் கடைபிடிக்காத ஒரே கட்சி எதுனா பாஜக தான் அதை ஆர்எஸ்எஸ் தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார் இல்ல அதே சமயம் பாஜக ஆட்சிக்கு வந்தால் அரசியல் அமைப்பு தூக்கி எறியப்படும் ராகுல் காந்தி பேசினார்ல அதையும் சேர்த்து அந்த வார்த்தைகள்ல மட்டும் இல்ல அந்த சொன்ன கருத்துக்களையும் அவர் சேர்த்து தான் குறிப்பிடுறான்னு பார்க்கலாமா வாட்ஸ்அப்ல வரையிடுங்க வாட்ஸ்அப்லயும் சோஷியல் மீடியா ட்விட்டர்லையும் அவர்கள் செய்த வெறுப்பு பிரச்சாரம் மாதிரி உலகத்தில் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது மிக மோசமான வெறுப்பு பிரச்சாரம் ஏதாவது கனடாவில் ட்ரூடோ ஏதாவது சொன்னதுக்கு ட்ரூடோவை கண்ணாமண்ணான்னு திட்டி இங்கேருந்து பேச்சு இப்போ கங்கனா ராணாவத்தை பாகிஸ்தான்லாம் தீவிரவாதிகள் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் பேசுறது அவங்க அந்த ஹைதராபாத்தில் அந்த வேட்பாளர் மசூதியை பார்த்து அம்பு விடுறாங்களாம் யாரை பார்த்து அம்பு விடுறது அவங்க தோத்துட்டாங்கல்ல தோல்வி அடைஞ்சிட்டாங்கல்ல
இருங்க, எந்த அளவுக்கு வெறுப்பு பிரச்சாரம் பேர்க்கணுமோ அந்த அளவுக்கு ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடின. அதை தான் ஆர்எஸ்எஸ் தலைவர் குறிப்பிட்டிருக்காரு, ரொம்ப ஆடாதீங்க, அதுவும் முக்கியமா சோசியல் மீடியால ஓவரா ஆடிட்டீங்க. நான் சொல்லலைங்க, உங்க தலைவர் தான் சொல்லியிருக்கார், ஓவரா ஆடிட்டீங்க. இதெல்லாம் ஒரு ஃபீட்பேக்கு. இதனால தான் நம்மளுக்கு பழைய மாதிரி வேலை செய்யும். ஆர்எஸ்எஸ் வேலை செய்யாது என்பதை நான் நம்பவே மாட்டேன். ஆர்எஸ்எஸ் 100 வருடங்களாக இந்து ராஜ்யமாக இதை மாற்றுவதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். ஆர்எஸ்எஸ் என்று நாட்டில் செயல்படாமல் இருக்கிறதோ அன்றுதான் நம் நாட்டிற்கு நிஜமான விடுதலை கிடைக்கும். காந்தி கொடுத்த விடுதலை கிடையாது. சரி சரி, நான் எடுத்துக்கிறேன். ஐடியாலஜியில எல்லாரும் நான் எடுத்துக்கிறேன் கிருத்திகா, மதிக்கணும், எல்லாரும் கொண்டாடணும்ங்கிற செக்குலர் ஐடியாலஜியை கொண்டு வரப்பதான் நம்ம நாடு நிஜமான விடுதலை பெறும். ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி இருக்கும் வரை நம் நாடு இந்துத்துவ அடிமைத்தனத்தில் இருந்து மீளப்போவதில்லை. அது பெண் அடிமைத்தனமும் சேர்ந்ததுதான். சரி சரி, நான் எடுத்துக்கிறேன். ஜமதக்னி